திடீர் பொலிட்டீஷியன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளானிங் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப சரியாக நம்ம வந்தால் ஹிட்டு தான் அப்படின்ற ரேஞ்சில் அவருடைய பிளானிங் இருக்குது அப்படின்றது தெரியும். என்ன பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிட்டார், என்ன அவருடைய வெற்றிக்கான அந்த அறிகுறி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் விஜய் அவர்களுடைய சார்பாக அந்த கட்சியெலாம் அனௌன்ஸ் பண்ணல, நான் இத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்ல. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் அந்த ஒரு எலெக்ஷனில் களம் இறங்குறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவங்க ஜெயிச்சிடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாமையே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் இந்த ஒரு அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற பொழுது, இப்போ இந்த வாட்டி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்குன்னு ஒரு பேர் வச்சு, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஃப்ளாக் வச்சு, அதுக்கப்புறம் அவரே களம் இறங்குறாரு. அதுக்கான வேலைகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போது.